நாராயண நாராயண. தேவரிஷி, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தேவரிஷி, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் தேவரிஷி. தேவகணங்களே, அசுர அரசன் தாரகாசுரனின் அட்டகாசம் தங்களுடைய துர்திசையை கேட்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக அலையும் எனக்கே கவலையாக இருக்கிறது. தேவரிஷி, எங்களின் இந்த துன்பமான நேரத்தில் தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். இதிலிருந்து வெளிவரும் உபாயத்தை தாங்கள் தான் கூற வேண்டும். நாராயண நாராயண. தேவேந்திரா, இதை தீர்க்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்க வேண்டும். உங்கள் பிதா ஸ்ரீ மகா கணேசருக்கு பரம பக்தர் ஆவார். நீங்கள் அவரிடம் செல்லுங்கள். இந்த சங்கடமான காலத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவரிஷி, தங்களிடம் நான் இந்த உண்மையை மறைக்கக்கூடாது. என்னுடைய பெரிய மாதா தாரகாசுரனின் பிதாவின் மாதா தேவி திதி என்னை பிதாவின் ஆசிரமத்திற்குள் அனுமதிக்க மறுத்துவிட்டார். தேவேந்திரா, எனக்கு அந்த உண்மை தெரியும். இருந்தும் இந்த கலியுகத்தில் உங்கள் பிதா கஷ்யப் மற்றும் தங்கள் மாதா அதிதி உங்களுடைய இந்த நிலைமைக்காக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு யாகம் நடத்துகிறார்கள். எனக்கும் அந்த யாகத்தை செய்ய எண்ணம்தான். ஆனால் அதை செய்வதனால் லாபம் என்ன இருப்பதாக தெரியவில்லை. தாரகாசுரன் நாளுக்கு நாள் அதிக அளவில் சக்திகளை பெற்றுக்கொண்டே போகிறான். நாராயண நாராயண. தேவேந்திரா, அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். அடுத்தவர்கள் என்ன வேண்டுதல் செய்தாலும் நாம் அதை செய்வது போலாகாது. தாங்கள் பயமின்றி பிதாவின் ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவரது யாகத்தின் காரணமாக உங்களது பெரிய மாதா அதிதி உங்களை எதுவும் செய்ய முடியாது. நல்லது நடக்க நானும் உதவுகிறேன். நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம. எங்களை காப்பாற்றுங்கள் பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மாதாவே. அசுர அரசன் தாரகாசுரனின் அட்டகாசத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள். புத்ரா இந்திரா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அருளால் நம் தேவர்களின் சங்கடத்தை துடைப்போம். ஆனால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்க வேண்டும். புத்ரா, தேவர்களும் நீயும் வாருங்கள். நான் நடத்தும் இந்த யாகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். புத்ரா, சராசரத்தில் ஏற்படும் இன்னல்களை நீக்குவதுதான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் முதலாய கடமை. உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீயும் எங்களோடு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை யாகத்தின் மூலம் வழிபடு. வாருங்கள். ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. நில் திதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் யாகம் இது. இந்த யாகம் நடக்கும் இடத்தில் நீ நுழைய முடியாது. திரும்பிச் செல். திரும்பி சென்று விடு திதி, திரும்பி சென்று விடு. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. 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 ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா.
தேவராஜேந்திரா, படைப்பின் அதிபதியான பிரம்மதேவன், காக்கும் கடவுளான ஸ்ரீஹரி விஷ்ணுவின் உத்தரவோடு நீ மகாதேவன் சிவனோடு மகாதேவி பார்வதியையும் ஆவாகனம் செய். அவர்கள் சங்கடத்திலிருந்து விடுதலை தருவார்கள். महागणेशाय नमः स्वाहा। ओम महागणेशाय नमः स्वाहा। ओम महागणेशाय नमः स्वाहा। ओम महागणेशाय नमः स्वाहा। ओम महागणेशाय नमः स्वाहा। கபட ரிஷி, என்ன ஓர வஞ்சனை! சம்பந்தப்பட்டவர்கள் என்றால் அதற்காக இப்படியா உதவி செய்வது? இதோ நிற்கும் இவளை எந்த காரணம் கொண்டும் என் ஆசிரமத்திற்குள் வரவிடாமல் என் சகோதரி சதியைப் போல இந்த அக்னி குண்டத்தில் விழுந்து சாகச் சொல்லுங்கள். திதி, என்ன வார்த்தை கூறுகிறாய் நீ? ஏன் ஆத்திரத்தில் இப்படி பேசுகிறாய்? ஆத்திரத்தில் பேசவில்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். என்னுடைய பௌத்திரன் சொர்க்கத்தின் அதிபதி அசுர அரசன் தாரகாசுரனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா? பிறகு அவன் எதிரிக்கு தாங்கள் ஏன் உதவ வேண்டும்? திதி, தாரக்கிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவன் எனக்கும் பவித்திரன் தான். இருந்தும் எனக்கு சம்பந்தம் முக்கியமில்லை. தர்மம் தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம். தாரக் தர்மத்தை சர்வநாசம் செய்கிறான். அப்பாவி மனிதர்களையும் ரிஷி முனிவர்களையும் பயமுறுத்தி அழிக்கின்றான். என்னுடைய பௌத்திரன் தாரக் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும். அவனுடைய சக்தி வளர்வதைக் கண்டு யாராவது ஏதாவது சூழ்ச்சி செய்தால் அவர்களுக்கு மரணத்தை பரிசாக அளிக்கிறான். தாரக் ஸ்ரீ மகா கணேசரை வழிபடும் ரிஷி முனிவர்கள் அனைவரையும் அநியாயமாக கொலை செய்கிறான். ஸ்ரீ மகா கணேசரை வழிபடுவதையே அவன் சூழ்ச்சி என்று வேறு கூறுகிறானே. சூழ்ச்சிதான் அது. தாங்கள் எதையும் கூறி சமாளிக்க வேண்டாம். இந்த உலகத்தை பற்றி எனக்கு நன்கு தெரியும். கபட ரிஷிகளின் நாடகத்தையும் நான் அறிவேன். அவர்கள் அனைவருமே தங்களைப் போலவே எதையுமே இல்லாத ஒரு மூடர்கள். திதி, நீ இப்படி அநியாயமாக பேசி ரிஷி பாரம்பரியத்தை அவமதிக்கின்றாய். உன்னை போன்ற பெண்கள் முகத்தை பார்ப்பதே பாவமான செயல். என் பார்வையில் படாமல் இங்கிருந்து சென்றுவிடு. என்ன கபட ரிஷி, உங்கள் எண்ணம் என்ன? என் பௌத்திரன் அசுர அரசன் தாரகாசுரனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமா? நீ வேண்டுமானால் அவனுக்கு சொர்க்கத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கலாம். அவன் செய்யும் அட்டகாசத்தின் மூலம் வரும் அழிவை எவராலும் தடுக்க முடியாது. அதற்கு எந்த சக்தியும் இல்லை. என் பௌத்திரன் அமரன், அவன் மரணம் சிவபுத்திரன் மூலமாகத்தான். அந்த சிவன் பூலோகத்தையும் அசுரர்களையும் காத்து வருபவர். அவர் தாரகாசுரனை வதம் செய்வதை எப்போதும் விரும்ப மாட்டார். சிவபுத்திரன் வரப்போவதும் இல்லை, தாரகாசுரன் அழியப் போவதும் இல்லை. இந்த கபட ரிஷி அந்த துஷ்ட அதிதியை மகிழ்விக்க எப்படி ஒரு காரியத்தை எல்லாம் செய்கிறார் பார். என்னுடைய பௌத்திரன், உன் புத்திரன் தாரகாசுரன் என்றும் ஒரு அமரர்தான். என்றும் அவன் அமரனாக இருப்பான் வராங்கி, என்றும் அமரனாக இருப்பான். தாங்கள் கூறியது உண்மைதான் மாதா. என்னுடைய புத்திரன் வெற்றி அமரனாக இருப்பான். சராசரத்தில் எந்த ஒரு சக்தியாலும் அவனை அழிக்க முடியாத. பிரம்ம வாக்கு ஒருபோதும் தவறியதில்லை மாதா. நாராயண நாராயண.
உங்கள் தியானத்தை கைவிடுங்கள் பரமபிதா. எங்கள் வேண்டுகோளை கேளுங்கள் பரமபிதா. பரமபிதா, எங்களுக்கு வழியை காட்டுங்கள். அசுர அரசன் தாரகாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா. காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். ஹே பரமபிதா, தாங்கள் அந்த துஷ்டன் தாரகாசுரனின் அட்டகாசத்தை தடுக்க வேண்டும். அவனுடைய அசுர சேனைகள் சராசரத்தை நாசம் செய்து வருகின்றன. அந்த அட்டூழியத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பரமபிதா, காப்பாற்றுங்கள். நாரதா, தேவகணங்களே, எனக்கும் நடப்பதை பற்றி கவலையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் தாரகாசுரனின் வதம் நான் அவனுக்கு அளித்த வரத்தின் பயன்படி சிவபுத்திரன் மூலமாகத்தான் நடைபெறும். பரமபிதா, இந்நிலையில் இதை பற்றி தாங்களே என் சிவபெருமானிடம் பேசக்கூடாது. தேவராஜ இந்திரா, நாங்கள் மும்மூர்த்திகள் ஒருவர் மற்றவருக்கு உத்தரவிடக்கூடாது. வேண்டுகோள்தான் விடுக்க முடியும். சூழ்நிலையின் காரணமாக நான் தவறாக பேசிவிட்டேனா பரமபிதா? என்னை மன்னியுங்கள். மகாதேவன் சிவன் மகாதேவி பார்வதியிடம் பிரார்த்தனை செய்வதற்காக நாம் வைகுண்டபதி ஸ்ரீஹரி விஷ்ணுவோடு கைலாயம் செல்லலாம். தங்கள் யோக நித்திரையை கலைப்பதற்கு மன்னியுங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணு. சராசரத்தை காக்க, தாரகாசுரனின் அட்டகாசத்தை தடுக்க மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் ஆணையிட்டிருக்கிறார் ஸ்ரீஹரி. பிரம்மதேவா, எனக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் ஆணை என்னவென்று தெரியும். தாரகாசுரனின் அழிவிற்காக நாம் அனைவரும் மகாதேவன் சிவனையும் மகாதேவி பார்வதியையும் ஆவாகனம் செய்ய வேண்டும். தாரகாசுரனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஸ்ரீஹரி. இதற்கான தீர்வை நாம் உடனே செய்ய வேண்டும் ஸ்ரீஹரி. இப்பொழுதே சிவனின் அர்த்தநாரியாக விளங்கும் சக்தி சொரூபமான தேவி பார்வதி நாம் இப்படி தனிமையில் சந்தித்து எவ்வளவு யுகமாகிறது. நமக்கே அது நினைவில்லையே. நம் ஏகாந்தத்தை காலமும் சூழ்நிலையும் நிர்ணயிக்கிறது சுவாமி. இருப்பினும் ஏகாந்தமான இந்த வேளையில் என்ன யோசனை தேவி பார்வதி? உன்னுடைய இந்த கவலைக்கு காரணம் என்ன தேவி பார்வதி? சுவாமி, என்னுடைய இந்த கவலைக்கு காரணம் தங்களுக்கு தெரியாதா? அனைவரின் ரகசியத்தையும் அறிந்தவர் தாங்கள். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவி. நாங்கள் அனைவரும் தங்களை காணவே இங்கு வந்துள்ளோம். தாங்கள் சிரமத்தை பாராமல் இங்கு வாருங்கள். தரிசனம் தாருங்கள் மகாதேவா, தரிசனம் தாருங்கள் மகாதேவி. தங்களை காணவே நாங்கள் கைலாயம் வரை வந்துள்ளோம். எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கள். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவி. இந்த குரலுக்கான விடை உன்னிடமல்லவா இருக்கிறது தேவி பார்வதி? நான் புத்திரன் பெறும் எண்ணத்தை பூர்த்தி செய்யாமல் தாரகாசுரனின் வதத்திற்கு வேறு வழி இல்லையே சுவாமி. தரிசனம் தாருங்கள் மகாதேவா, தரிசனம் தாருங்கள் மகாதேவி. தங்களை காணவே நாங்கள் கைலாயம் வரை வந்துள்ளோம். எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கள். தரிசனம் தாருங்கள் மகாதேவா, தரிசனம் தாருங்கள் மகாதேவி. தாங்களை காணவே நாங்கள் கைலாயம் வரை வந்துள்ளோம். எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கள். மகாதேவா சிவசங்கரா, மகாதேவி பார்வதி, அந்த அசுர அரசன் தாரகாசுரனின் முடிவு சிவபுத்திரன் மூலமாகவே வரும். எங்களை காப்பாற்றுங்கள். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே
சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பரமபிதா, உலகை காப்பாற்றும் ஸ்ரீஹரி, தாங்கள் அனைவரும் வந்திருந்தும் கூட மகாதேவனும் மகாதேவியும் நம் குரலை கேட்கவில்லையே. இந்நிலை இப்படியே நீடித்தால் தாரகாசுரனின் வரம் எங்களை அழித்து விடுமே. தேவராஜன் கூறுவது உண்மைதான் பரமபிதா. அசுர அரசன் தாரகாசுரனை வதம் செய்யும் சிவபுத்திரன் இந்த சராசரத்தில் ஜென்மம் எடுக்கப் போவதே இல்லை. தேவர்கள் நாங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறோம், உதவி செய்யுங்கள். எங்களை விரட்டிவிட்டு தாரகாசுரன் அசுரத்தனத்தால் சொர்க்க சிம்மாசனத்தை கைப்பற்றி விட்டான். எங்கள் குரலுக்கு யாரும் செவிசாய்க்கவில்லை. என்னுடைய பெரிய மாதா திதி கூறியது உண்மையா? சிவன் அசுர இனத்திற்கு உதவி செய்பவர் என்றார்களே, அவர் நம் குரலை கேட்க மறுக்கிறாரோ என்னவோ? தைரியத்தை கைவிடாதே தேவராஜா. உன்னுடைய பெரிய மாதா திதி தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள். தேவராஜனான உன்னை என்றும் ஏற்க மாட்டாள். தேவராஜா இந்திரா, தேவாதி தேவன் மகாதேவன் நன்மை தரும் தெய்வம். அதைரியப்படாதீர்கள். அவசியம் நம் குரலை அவர் கேட்டிருப்பார். ஸ்ரீஹரி, இன்று இந்த தேவர்களின் துன்பத்திற்கு காரணம் பரமபிதா பிரம்மதேவர்தான். பிரம்மதேவன் தாரகாசுரனுக்கு சிவபுத்திரனால் தான் மரணம் என்ற வரத்தை தரவில்லை என்றால் இப்படி காத்திருக்கும் நிலைமை வந்திருக்காது. நாராயண நாராயண தேவேந்திரா, பரமபிதாவை இப்படி பேசுவதன் விளைவு உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க நேரிடும். தேவரிஷி, தேவராஜன் இந்திரனுக்கு இதைவிட துன்பப்படும் நிலை வேறு என்ன வர வேண்டும்? இன்று சொர்க்கத்தின் சிம்மாசனம், சொர்க்கலோகத்தின் சுகம், ஐஸ்வர்யம், சகல போகம் அனைத்தையும் இழந்து தேவராஜன் இந்திரன் இன்று அடுத்தவர் வாசலில் வந்து காத்திருக்கும் நிலை. நாராயண நாராயண தேவேந்திரா இந்திரா, தாங்கள் தனியாக வரவில்லை. இங்கு அனைத்து தேவர்களும் நானும் உங்களுக்கு சிம்மாசனத்தை பெற்றுத்தரும் எண்ணத்துடன் வந்துள்ளோம். அந்த முயற்சியில் எந்த லாபமும் இல்லை. அதை செய்து நமது நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவராஜா, நீ இப்படி ஆத்திரப்பட்டு அவசரப்படுவதால் தாரகாசுரனின் மரணத்தை நீயே தள்ளி போடப் போகிறாய். இப்போது சிவபக்தியில்தான் நம் அனைவரின் மனமும் ஒருமித்திருக்க வேண்டும். தேவேந்திரா, இப்பொழுது நான் கூறுகிறேன், பரமபிதாயிடம் பேசியதற்கு மன்னிப்பு கேளுங்கள். அவசரத்தில் விவேகம் எங்கோ ஓடி ஒளிந்து விட்டது. அது எனக்கு நன்றாக தெரியும். தேவராஜன் இந்திரனுக்கு மன்னிப்பு தேவையில்லை, கருணைதான் தேவை. நாம் அனைவரும் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுவிட்டு ஒருமையான மனதுடன் சிவன் பார்வதியை தியானித்தால் நிச்சயம் நம் குரல் அவர்களுக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள் மகாதேவா. அசுர அரசன் தாரகாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், 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 காப்பாற்றுங்கள். அக்னி தேவா, தேவாதி தேவன் மகாதேவன் வெளிவரும்போது உன்னால் தான் அவர் சக்தியை தாங்க முடியும். இல்லை என்றால் சிவன் அவர் கண்ணில் படுபவரை பஸ்மமாக்கி விடுவார். அப்படியே ஆகட்டும் பரமபிதா.
நான் தேவியோடு ஏகாந்தத்தில் இருக்கும் பொழுது இடையூறு செய்தால் அதன் விளைவு உங்களுக்கு தெரியாதா? தேவகணங்களே, எங்கள் ஏகாந்த வேளையில் மகாதேவனை வரவழைத்து எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காமல் செய்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். இதற்கு பிறகு எந்த ஒரு தேவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காது. உங்கள் பத்திரிகள் என்றும் மாதாவாக முடியாது. அமைதியடையுங்கள், அமைதி அடையுங்கள் தேவி. அமைதி அடையுங்கள் தேவி. அனைவருக்கும் மாதா, தாங்கள் அமைதி அடையுங்கள். மாதா, நாங்கள் அனைவரும் தாரகாசுரனின் அழிவிற்காக தங்களின் உதவியை தேடி தங்களது ஏகாந்தத்தை நாங்கள் கலைத்து விட்டோம். தங்களது சாபம் உண்மையானது. எங்களுக்கு இது தேவைதான் மாதா, எங்களுக்கு இது தேவைதான். மன்னித்து விடுங்கள். மன்னியுங்கள் மாதேஸ்வரி, மன்னியுங்கள். கருணை கருணை புரியுங்கள் மாதா. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் துர்கா தேவி நமோ நமः. 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 ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் துர்கா தேவி நமோ. பரமபிதா பிரம்மாவே, சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஜுவாலை என் மீது பட்டதால் என் உடல் எரிகிறது. என்னால் வெப்பத்தை தாங்க முடியவில்லை. காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா. ஸ்ரீஹரி விஷ்ணு, என்னை காப்பாற்றுங்கள். வெப்பத்தில் நான் பஸ்மமாகாமல் என்னை காப்பாற்ற ஒரு வழி கூறுங்கள். கங்காதேவியை சரணடையுங்கள் அக்னிதேவா. தேவாதி தேவன் மகாதேவனின் சிரத்தில் இருக்கும் காரணத்தால் கண்டிப்பாக அவர்களால் மட்டும்தான் உங்களது உடலுக்கு சாந்தி அளிக்க முடியும். தேவி பார்வதி, நடந்தவை அனைத்துமே விதிப்படிதான் நடந்தது. இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. விதியின் வினையில் எனக்கு சந்தோஷமே இல்லையா சுவாமி? அனைத்து தேவர்களும் வந்து எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காதபடி செய்து விட்டார்கள். தங்கள் சரீரத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி எனக்கு புத்திர பாக்கியத்தை தந்திருக்குமே, இப்பொழுது அதுவும் வீணாகி விட்டது. என்னுடைய ஜென்மமான மனோ எண்ணம் பூரணமாகாது. கோபம் அடைவதில் என்ன லாபம் இருக்கிறது தேவி? சிவனின் சரிபாதியான நீ இப்படி சோகமாக இருப்பது நன்றாக இல்லை. என்னுடைய பேச்சை கவனமாக கேள் தேவி பார்வதி. என் உடலிலிருந்து வெளியான எந்த சக்தியும் நிச்சயம் வீணாக முடியாது. அதனுடைய விளைவு எப்பொழுதும் நன்மையில்தான் முடியும். தேவி பார்வதி, இப்பொழுது வெளிப்பட்ட அந்த சக்தியின் மூலம் தேவர்களின் எண்ணம் நிறைவேறிவிடும். சராசரத்தில் இனி எங்கும் நன்மையே நடக்கும்.
ஜுவாலைகளின் மூலமாக வந்த சிவனுடைய திவ்யமான சக்தி உங்கள் அனைவரிடமும் ஆட்கொண்டு விட்டது. அதன் வேதனையிலிருந்து நீங்கள் விடுபட சிவனை ஆராதிக்க வேண்டும். வாருங்கள், அங்கே சென்று அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரியுங்கள். சிவன் என்றும் நன்மையே அருளுவார். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. கவலை வேண்டாம் மாதா. உங்கள் புத்திரனின் ரூபத்தில் ஜென்மம் எடுப்பதற்கு என்னுடைய மகா கணேசன் அவதாரத்திற்கு ஒரு சகோதரனாக சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஜுவாலையிலிருந்து புத்திரன் வந்துவிட்டான். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகா கணேஷா? என் ஆசையை எப்பொழுதும் ஏன் நிராசையாக்குகிறீர்கள்? மாதா, தாங்கள் இவ்வாறு கவலைப்பட வேண்டாம், அமைதியை இழக்கவும் வேண்டாம். இப்போது இந்த விதி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அந்த விதியின் வினைப்பயனால்தான் பிரம்மதேவன் தாரகாசுரனிற்கு சிவபுத்திரன் மூலம் மரணம் என்று கூறிவிட்டார். மூலப்பொருளே, தாரகாசுரனை அழிக்கக்கூடிய சிவபுத்திரன் என்னுடைய புத்திரனாக முடியாதா? எனக்கு எப்பொழுதும் புத்திர பாக்கியம் கிடைக்காமல் செய்கிறீர்களே, தங்களின் எண்ணம் தான் என்ன? மாதா, எப்போது நான் தங்கள் புத்திரனாக திவ்ய அவதாரம் எடுக்கிறேனோ அப்போது என் பெயர் விக்னேஸ்வரன் என்றிருக்கும். மாதா, விக்னங்களை களைவதில் வரும் ஆனந்தம் எல்லையற்றது அல்லவா? மூலப்பொருளே, எனக்கு இதற்கு பதில் கூறுங்கள். ஜென்ம ஜென்மமாய் வரும் எண்ணம் எப்பொழுதுதான் நிறைவேறும்? மாதா, தாங்கள் மிகவும் குழம்பி இருக்கிறீர்கள், தேவையின்றி கவலைப்படுகிறீர்கள். நான் சீக்கிரமே தங்களின் புத்திரனாக திவ்ய அவதார ரூபம் எடுக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசர் கூறியதை கேட்டதும் தேவி பார்வதி யோசனையில் ஆழ்ந்துவிட்டாள். இன்னொரு புறமோ ஸ்ரீ மகா கணேசரின் லீலையால் மகா கணேசரின் அவதாரத்தில் உடன் பிறந்த சகோதர ரூபத்தில் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் வெற்றிலையின் மீது கார்த்திகேயன் குழந்தை ரூபத்தில் ஜென்மம் எடுத்தார். அந்த சிசுவின் அழுகை குரல் ஸ்வர்க்கத்தில் கார்த்திகை லோகத்தில் இருந்த கார்த்திகை பெண்களின் காதுகளில் விழுந்தது. எங்கிருந்து வருகிறது? இது யாருடைய சத்தம்? எங்கோ யாரோ இருக்கிறார்கள். அதனால்தான் நம் மனதில் தாய்மை எண்ணம் என்று ஏனோ அதிகரிக்கிறது. ஆம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நமக்கு அப்படி தோன்றுவதால் ஏதோ நம் குழந்தை அழுவது போல இருக்கிறது. எப்பொழுது நமக்கு அப்படி தோன்றுகிறதோ உடனே அந்த சிசுவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பவ்ய, கார்த்திகையை ஏதாவது தெரிகிறதா? இல்லை. சிசுவின் அழுகுரலை கேட்டதும் தங்களின் மனதில் தாய்மையுணர்வு வருகிறதல்லவா? அவர் உங்களின் புத்திரன்தான்.
அதிர்ச்சி அடைய வேண்டாம் கார்த்திகை மாதாக்களே. தங்கள் ஜென்மத்திலேயே திவ்ய புத்திரனுக்கு மாதாவாகும் பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். அந்த வரதானம் பலித்துவிட்டது. எந்த சிசுவின் அழுகுரல் தங்களுக்கு கேட்கிறதோ அவன் தங்களின் தாய்மை உணர்வை பூர்த்தி செய்வான். உடனே சென்று அந்த சிசுவை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்களே அந்த சிசுவை வளர்த்து வாருங்கள். அழாதே அழாதே, வா, அழாதே அழாது அழகு செல்லமே, நான் வந்துவிட்டேன் அல்லவா? ஏன் அழுகிறாய்? என்னைப்பா எங்கே என்னிடம் கொடு. அட, எத்தனை நேரமாக குழந்தை அழுகிறது. அடடா, இதன் முகத்தை பார், அழுது அழுது எவ்வளவு சிவந்து விட்டது. எங்கே என்னிடம் கொடேன். என்னிடம் கொடு, என்னிடம் கொடு குழந்தையை. உன்னிடம் ஏன்? நான் தான் இதற்கு தாய். நானும் தான் அவனுக்கு தாய். என்னிடம் கொடு, நான் அழுகை நிறுத்துகிறேன். என்னாலேயே முடியவில்லை, உன்னால் மட்டும் முடியுமா என்ன? நீ அழுகையை அதிகப்படுத்துவாய். என்ன இது? இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் அவன் அழுகையை நிறுத்த மாட்டான், இன்னும் அதிகமாக அழுவான். கொடு, என்னிடம் கொடு. இவர்களை பாரேன். இவள் பேச்சையும் கேட்க வேண்டாம், அவள் பேச்சையும் கேட்க வேண்டாம். முதலில் குழந்தை அழுவதை நிறுத்து. என்ன பேச்சு இது? இது யாருடையதாக இருந்தால் என்ன? முதலில் இதன் அழுகையை நிறுத்த வேண்டும். அழாதே அழாதே. 6 குழந்தைகளை ஒரு மாதாவால் சமாளிக்க முடிகிறது. இப்பொழுது இங்கே ஒரு குழந்தையை 6 மாதாவால் சமாளிக்க முடியவில்லையே. ஆம், 6 குழந்தை இருந்தால் நாம் அனைவருமே பார்த்து கொள்ளலாம். ஆறு குழந்தை இல்லை என்றால் என்ன? 6 முகம் உள்ளதே. அது சரி, குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டலாம்? கார்த்திகேயன். கார்த்திகேயனா? நீங்கள் எனது மாதா, எனக்கு 6 மாதா. கார்த்திகை பெண்களின் குழந்தை என்பதால் என் பெயர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், எங்களது புத்திரன் கார்த்திகேயன், எங்களது புத்திரன் கார்த்திகேயன், எங்களது புத்திரன் கார்த்திகேயன். ஓடு ஓடு குதிரையே, டக் டக் டக். ஓடு ஓடு யானையே, டம் டம் டம். நான் மயில் சவாரி செய்ய வேண்டும். அமர்ந்து கொள் மயிலின் மீது. நீ வளர்ந்து விட்டாயே ராஜகுமாரா. ராஜகுமாரனா? நான் உண்மையிலே ராஜகுமாரனா? நீ உண்மையிலேயே ராஜகுமாரன் தான். கார்த்திகேயனுக்கு ராஜகுமாரன் அலங்காரம் செய்யலாம். ஆமாம், இப்பொழுதே செய்து விடலாம். இதுதான் உன்னுடைய மணிமகுடம். கைகளுக்கு இடுப்பிற்கு என்ன முடிந்ததா அலங்காரம்? முடிந்து விட்டது. இப்பொழுது நான் தானே ராஜா. நீ உண்மையிலே ராஜகுமாரன் தான். ஆனால் உன் ராணி எங்கே? ராணி இல்லை, ராணிகள். என்ன என்ன? எனக்கு 6 மாதா, எனக்கு 6 முகம். அப்பொழுது ராணியும் 6 தானே? இல்லை கார்த்திகேயா, என்றும் ஒருவனுக்கு ஒருத்திதான். மாதாவாக ஒருவர் தானே இருக்க வேண்டும். என்ன ஆயிற்று? சிரிக்கவே இல்லை. 6 மாதம் உங்களுக்கு, நான்
நான் ஒரே ஒரு புத்திரன், ஆனால் ஒரு மாதாவின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். ஒரு புத்திரன் கூட இல்லை என்றால்? சந்தேகம் இல்லாமல் உண்மை இதுதான். புத்திரன் இல்லாத ஒரு மாதாவால் தான் என்னுடைய மனவேதனையை உணர முடியும். மூலப்பொருளே, என்னுடைய இந்த மனவேதனையை தாங்கள் எப்பொழுது உணர்வீர்கள்? ஒரு மாதாவுக்கு புத்திர பாக்கியம் தராமல் ஏன் இப்படி வஞ்சனை செய்கிறீர்கள்? ஒரு தாயின் அபய குரலை தாங்கள் எப்பொழுது கேட்பீர்கள்? என்னுடைய மனோ எண்ணத்தை தாங்கள் எப்பொழுது பூர்த்தி செய்வீர்கள் மகா கணேஷா? என்னுடைய எண்ணத்தை எப்பொழுது பூர்த்தி செய்வீர்கள் மகா கணேஷா? ஓம் சிவாய நம. ஓம் தேவாதி தேவாய நம. ஓம் மகாதேவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நிறுத்துங்கள் அந்த சிவ ஆராதனையை. ஓம் தேவாதி தேவாய நம. ஓம் மகாதேவாய நம. ஓம் மகாதேவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் தேவாதி தேவாய நம. ஓம் மகாதேவாய நம. சிவ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இப்படி இடையூறு செய்கிறீர்கள் அசுரர்களே? எங்களையே எதிர்த்து பேசுகின்றாயா? இது என்னுடைய சௌபாக்கியம். என்னுடைய உயிர் சிவ பூஜையின் போது பிரிகிறது. எம்பெருமானே, இந்த மூடர்களின் துஷ்டதனத்தை மன்னித்து விடு. நம சிவாய. சிவன் எங்களுடைய எதிரி. அவருக்கு பூஜை செய்ய விட மாட்டோம். பகவான் சிவன் யாகத்தின் அதிபதி. அவருக்கு ஆராதனை செய்வது ஒவ்வொரு உயிரின் கடமை. அசுரர்களே, எங்களை ஆராதனை செய்ய விடாமல் தடுக்காதீர்கள். அப்படி செய்ய வேண்டும் என்றால் அசுர அரசன் தாரகாசுரனுக்கு செய். சிவ சிவ சிவா, அசுரர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி செய்வது நியதிக்கு முரணானது. தாங்கள் இந்த அசுர ஜீவனிலிருந்து முக்தி பெற விரும்பினால் வாருங்கள் எங்களோடு சிவ ஆராதனை செய்யுங்கள். எங்களையா சிவ ஆராதனை செய்ய சொல்கிறாய்? ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. விடுங்கள் என்னை, விடுங்கள், விட்டு விடுங்கள். அசுர அரசன் தாரகாசுரனுக்கு! அசுர அரசன் தாரகாசுரனுக்கு! அசுர அரசன் தாரகாசுரனுக்கு! ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. பூலோகத்தின் அனைத்து இடங்களிலும் சிவ ஆராதனையை நிறுத்த வேண்டும். சிவ ஆராதனை மட்டுமல்ல சேனாதிபதி பயாசுரா, பூலோக வாசிகள் எவருக்கும் ஆராதனை செய்யக்கூடாது. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா.
ஓம் மகா கணேசாய யார் இங்கே மகா கணேசரை ஆராதித்து எங்களை அவமதிப்பது? விடாதீர்கள் அசுரர்களே. நம் உத்தரவை மீற அவர்களுக்கு என்ன துணிச்சல் வந்தது? இப்படி நம்மை மதிக்காமல் நடந்தால் நம் சுவாமிக்கு நாம் என்ன பதில் கூறுவது? வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. ஓம் மகா கணேசாய. மூவுலகின் சுவாமி அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் தாரகாசுரனுக்கு. முட்டாள் ரிஷியே, அசுர அரசன் தாரகாசுரனின் ஆணையை பற்றி உனக்கு தெரியாதா? பூலோகத்தில் எந்த தெய்வத்திற்கும் ஆராதனை செய்யக்கூடாது என்பது ஆணை. மகா கணேசரின் யாகத்தை முதலில் நிறுத்து, இல்லை நான் உன் மூச்சை நிறுத்தி விடுவேன். நிறுத்து பயாசுரா, நிறுத்து. உன் பவித்திரன் செய்யும் அட்டகாசத்தை பார்த்தாயா? நம் மீதே தன் பிதாவின் மாதாவின் மீது எப்படி அட்டகாசம் செய்கிறான் பார்த்தாயா? தன் அசுரத்தனத்தின் வளர்ச்சியை நம் மீது பரீட்சை செய்து பார்க்கிறான் பார்த்தாயா? இந்த துஷ்டர்களிடம் கூறு, இந்த க்ஷணமே இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறச் சொல். எங்கள் சுவாமி தாரகாசுரனை எதிர்த்த உன்னை நிச்சயம் நான் உயிரோடு விடமாட்டேன். என்ன செய்கிறேன் பார். துஷ்டா, மடையனா நீ? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் உனது சுவாமி தாரகாசுரனின் பிதாவின் மாதா. இவர்தான் அவர் பிதாவின் பிதா. நீ கஷ்யப ரிஷியின் மீது உன் வாளை ஓங்கி அவரை அழிக்க வருகிறாயா? உன்னுடைய மரணம் மிக நெருங்கி விட்டது. உன்னுடைய சுவாமி ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டார். நீ கஷ்யப ரிஷியின் மீது உன் வாளை ஓங்கி அவரை அழிக்க வருகிறாயா? உன்னுடைய மரணம் மிக நெருங்கி விட்டது. உன்னுடைய சுவாமி ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டார். எனக்கு யாரை பற்றியும் எதுவும் தெரியாது. அசுர அரசன் தாரகாசுரனின் ஆணைதான் முக்கியம். யார் எங்கு என்ன பூஜை செய்தாலும் அவர்களை அழித்து விடுவோம். அவர்களை உயிரோடு விடமாட்டோம். உன் சுவாமிக்கு முடிவு கட்ட நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? திரும்பிச் செல். நான் அசுர மாதா திதி இனி உன்னை காணவே விரும்பவில்லை. சென்றுவிடு இங்கிருந்து. என்னை எதிர்த்து பேசும் எந்த உயிரையும் நான் விடமாட்டேன். நெல்லசுரா, அறியாமல் செயல்பட்டால் அதன் விளைவை நீ அனுபவிப்பாய். அசுரமாதா திதி மற்றும் ரிஷி தாக்க வந்ததற்காக உனது சுவாமி தாரகாசுரன் உன்னை கொல்லாமல் விடமாட்டான். சென்று விடு இங்கிருந்து. எனக்கு அளித்த ஆணையை தடுக்க எங்கிருந்து வந்தாய் நீ? உன்னை பார்த்தால் ஒரு ரிஷியை போல தெரிகிறதே. அனைவருக்கும் முன்னால் உன்னை நான் அழிக்கிறேன் பார். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். அசுரமாதா திதி, தாரகாசூரன் பெற்ற சக்தியின் பலனை பார்த்தீர்களா? சொர்க்கத்தின் அதிபதியான ஆணவம் அவனுக்கு பூலோகத்தில் பூஜை செய்ய விடாமல் நாசம் செய்யும்படி கூறி அவன் தன்னைத்தானே நாசம் செய்து கொள்ளப் போகிறான் பாருங்கள். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, தாரகாசுரன் விதியை நினைக்கும் பொழுது எனக்கும் பயமாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். எப்படி அவனுக்கு அசுரஜாதியை உயர்த்தும் எண்ணத்தை ஊட்டினீர்களோ அதேபோல்
அவனுக்கு நற்புத்தியை ஏற்படுத்துவதும் தங்களின் வேலைதான். அந்த வேலையை ஏன் தாங்கள் செய்யக்கூடாது அசுரகுரு? என்னால் முடியாது அசுரமாதா. தங்களின் பௌத்திரன் தாரகாசுரன் என்னிடம் தீட்சை பெறவில்லை. எந்த குருவும் இல்லாத காரணத்தால் தன்னிச்சையாக நடக்கிறான். நான் அவனிடம் அவமானப்பட விரும்பவில்லை. இந்த காரியத்தை தாங்கள்தான் செய்ய வேண்டும். என்னுடைய பௌத்திரன் தாரகாசுரன் இப்பொழுது சொர்க்கத்திலேயே தங்கிவிட்டானே அசுரகுரு. அதற்காக அசுரகுரு, இப்பொழுது தாரகாசுரன் தன் பிதாவின் மாதா மற்றும் மாதா வாராங்கியின் குரலை கூட அலட்சியப்படுத்துகிறான். நாங்கள் எவ்வளவு முறை அழைத்தும் தாரகாசுரன் இங்கு வரவே இல்லை. ஏனென்று தெரியுமா? ஏன்? ஏனென்றால் சொர்க்கத்தின் மோகத்தில் அவன் முழுமையாக மூழ்கிவிட்டான். அவன் தன் குல தர்மத்தை மறந்து சொர்க்கத்தின் சுகத்தில் அழகில் மதிமயங்கி விட்டான். சொர்க்கத்தின் தேவதைகள் தங்கள் அழகில் அவனை மதிமயக்கி விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா அதன் விளைவு என்னாகும் என்று? என்னாகும் அசுரகுரு? துஷ்ட எண்ணம் கொண்ட தேவர்கள் மற்றும் அந்த இந்திரன் அவன் மயக்கத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவாந்தர் நராந்தக்கை போலவே இவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பி அழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கூடாது, கூடாது அசுரகுரு. இன்று தாரகாசுரனின் காரணமாகத்தான் தர்த்த ஜாதி தன்னுடைய எல்லையை விட்டு சொர்க்கம் வரை சென்றுள்ளது. அவனை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. தாங்கள் எனக்கு ஒரு மார்க்கத்தை காண்பியுங்கள் அசுரகுரு, மார்க்கத்தை காண்பியுங்கள். ஏதாவது ஒரு உபாயம் கூறுங்கள் அசுரகுருவே. அசுரகுலத்தில் ஒரு வெறுப்பு எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. அசுரகுலம் சிறந்து விளங்குவதன் காரணமாக 3 உலகத்திலும் உள்ளவர்கள் அசுரகுலத்தை ஏற்க மறுக்கிறார்கள். இந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு அசுரகுல பெண்ணை பார்த்து உடனே அவனுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும். நாம் அனைவரும் அதற்கு முயற்சி செய்வோம். அவன் சொர்க்கபோகத்தை முழுமையாக மறந்து உண்மையான அசுர வீரனை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இருந்தும் என்ன மாதா? அசுரகுரு, நம் வரதானி தாரகாசுரனுக்கு தகுந்த தர்த்த கன்னிகை எங்கு கிடைப்பாள்? அசுரமாதா திதி, இமாலய பர்வதத்தின் கீழ் புகழ்வாய்ந்த அசுரன் சாம்புவின் புத்திரி சாம்புவியை தாரகாசுரனின் புத்திரனுக்கு மாதாவாவாள். சாம்புவின் பதியானதும் தாரகாசுரனின் குணம் மாறிவிடும். கவலை வேண்டாம். தாங்கள் இருவரும் விரைவாக அங்கு சென்று தாரகாசுரனின் விவாகத்தை முடிவு செய்யுங்கள். வரதானி பௌத்திரன் தாரகாசுரனின் விவாகத்திற்கு தாங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் சுவாமி. இந்த துஷ்ட அதிதியை மகிழ வைப்பதற்காக இப்படி என்னை தாங்கள் அலட்சியம் செய்யக்கூடாது சுவாமி. இதற்கு தாங்கள் பதில் கூறாமல் இருக்க முடியாது. என்ன பதில் கூற சொல்கிறாய் நீ? விளைவுகள் மோசமாகிக் கொண்டே போகிறது. அவனை திருத்துவதற்கு இப்பொழுது அவசியம் வந்திருக்கிறது. இந்த விளைவிற்கு நீதானே முழு காரணம். உன்னிடம் அசுரகுரு சுக்கராச்சாரியார் கூறினாரே, இதற்கான முடிவை உன்னால் மட்டுமே ஏற்படுத்த முடியும் திதி. தாங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதும் எனக்கும் தங்கள் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு, தர்த்த ஜாதியின் மேன்மைக்கு பாதுகாப்பு அந்த அசுரகுரு சுக்கராச்சாரி தான். இல்லை திதி, அசுரகுரு சுக்கராச்சாரியால் இது முடியாது. எல்லாவற்றிற்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தான். எந்த ஜீவனையும் காப்பாற்றுவதோ அழிப்பதோ அவர் ஒருவர் எண்ணினால் மட்டுமே முடியும் திதி. நான் தங்களிடம்
நீதி நியாயத்தை பற்றி படிக்க விரும்பவில்லை. பௌத்திரன் தாரகாசுரனின் விவாகத்திற்கு தாங்கள் எனக்கு உதவ வேண்டும். பேச்சை மீறி துஷ்டத்தனமாக நடந்து கொண்டதால் இப்பொழுது எனக்கும் தாரகாசுரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்பொழுது என் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பூஜை ஆராதனையை அவன் தடுக்க உத்தரவிட்டானோ அப்பொழுதே அவன் முகத்தை பார்ப்பதற்கே, பெயரை கேட்பதற்கே நான் விரும்பவில்லை திதி. உங்களுக்கு எது பிடிக்கும் கபட ரிஷியே? அதை எனக்கு நன்றாக தெரியும். வா வராங்கி. நமது அரசர் தாரகாசுரன் கோபமாக இருக்கிறார். அவரை மகிழ்விக்க நாம் வழி செய்தாக வேண்டும். அரசரின் கோபத்தையும் ஆத்திரத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கிறது. அவரிடம் எப்படி பேசுவது? சேனாபதி பயாசுரன் கூட இங்கு இல்லையே. நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும். நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் துஷ்டர்களே, எதுவும் செய்ய வேண்டாம். பாதாளத்தின் இருட்டில் கிடந்த உங்களை சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க வைத்த இந்த தாரகாசுரனின் ஆணையை இதுவரை காப்பாற்றவில்லை. இதுவரை ஏன் முடியவில்லை? பதில் கூறு துஷ்டா, பதில் கூறு. இங்கிருக்கும் தேவதைகளின் அழகில் மயங்கி கடமையை செய்ய மறந்து விட்டீர்களா? அப்படி என்ன பேசினீர்கள்? எனக்கு பதில் கூறு. தங்களை பற்றி புகழ்ந்துதான் பேசிக் கொண்டிருந்தோம் சொர்க்காதிபதியே. இந்த சொர்க்கத்தின் அதிபதி தாரகாசூரனின் ஆணையை தாங்கள் அவ்வப்பொழுது மறந்து விடுகிறீர்களா? பதில் கூறு. சொர்க்கத்தின் மகாராணி சசி தங்களுடைய கண்களில் இதுவரை படவே இல்லையா? பதில் சொல். அந்த மகாராணி சசி எங்குதான் சென்றாள்? அவள் இல்லாமல் இந்த தாரகாசூரனின் ஜீவன் வாடிவிடும். அவள் வேண்டும், வேண்டும், அவள் வேண்டும். மன்னியுங்கள் அரசே, மன்னியுங்கள். மகாராணி சசியை அனைத்து சராசரங்களிலும் தேடிவிட்டோம். எங்கும் அவர் கிடைக்கவில்லை. மூர்க்கண்ணி, மூர்க்கன். அசுரன் கடமைக்காக அல்ல, கௌரவத்திற்காக வாழ வேண்டும். கௌரவத்திற்காக. அர்த்தம்? அர்த்தமா? அர்த்தம் இதுதான். தேவி சசியை இந்த தாரகாசூரனுக்கு சேவை செய்யுமாறு பயன்படுத்த வேண்டும். பூலோகவாசிகளின் மீது எவ்வளவு அட்டூழியம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு அட்டூழியம் செய்ய வேண்டும். அவர்களை நாம் விடக்கூடாது. பயத்தில் அவர்கள் தவித்து தவித்து மாள வேண்டும். சொர்க்கத்தின் அதிபதி தாரகாசூரனின் இதயத்தில் வலியை ஏற்படுத்திய அவள் தேவி சசி பூலோகவாசிகளின் நன்மைக்காக தானே வந்து சொர்க்கத்தின் அதிபதி தாரகாசூரன் முன்னால் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடி கேட்க வேண்டும். நானே சகலமும். நீயும் என்னை போல்தான் யோசிக்கிறாயா மீனகா? என் மனதில் உள்ள எண்ணம் தானே உனக்கும்? ஆம் ரம்பா. எப்படியாவது இந்த துஷ்ட அசுரன் தாரகாசுரனை பூலோக வாசிகளை பலி கொள்ள விடாமல் நம்மை பலி கொடுத்தாவது தடுக்க வேண்டும். இந்த அசுரர்களின் முன் நாம் நாட்டியம் ஆடுவது அழகல்ல. ஆனால் பூலோகவாசிகளை காப்பது நமது கடமை அல்லவா? நாம் நமது மோக நடனத்தை அவன் முன் ஆடி
அவன் மனதை எப்படியாவது மயக்கி தேவி சசியை மறக்க செய்யலாம். நடனத்திற்கு நடுவே அவ்வப்பொழுது நாம் மதுபானங்களை வழங்க வேண்டும். மதுவை அருந்தியதும் அந்த துஷ்டன் நிதானம் இழந்து விடுவான். வா மேனகா, இனியும் தாமதம் நன்மை இல்லை. சொர்க்கத்தின் அரசன் தாரகாசுரனுக்கு வணக்கம். இப்படி தாங்கள் பிரமித்து எங்களையும் பிரமிக்க வைக்காதீர்கள் சொர்க்க அதிபதியே. நாங்கள் இந்த சொர்க்கத்தின் தேவதைகள். சொர்க்காதிபதியை மகிழ்விப்பது எங்களுடைய கடமை அல்லவா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்களின் நாட்டிய கலை தங்களின் இந்த சோர்வை நிச்சயம் அகற்றிவிடும். நாங்கள் ஆடும் மோக நடனத்தை பார்த்து தாங்கள் தேவி சசியை நிச்சயம் மறந்து விடுவீர்கள். ஆம் அரசே, நாங்கள் பாதங்களில் அணிந்திருக்கும் இந்த கொலுசின் ஓசை, எங்கள் கரங்களில் அணிந்திருக்கும் வளையல்களின் ஒளி தங்களை மகிழ்வுற செய்யும். தேவி சசியை அழைத்து வருவதற்காக பூலோகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை அசுரர்களே. நானே சகலமும். நானே சகலமும். நானும் பார்க்கிறேன். சொர்க்கத்தின் இந்த தேவதைகள் கொலுசுகளின் ஒளியில், வளையல்களின் ஓசையில் என்னுடைய மனதை எப்படி கவர்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். நானே சகலமும், நானே சகலமும்.
நானே சகலமும், நானே சகலமும். என்னை மூர்க்கன் என்று நினைத்து விட்டீர்களா நீங்கள்? தங்களின் அழகில் மதிமயங்கி அடிமையாகி விடுவேன் என்று எண்ணினீர்களா? என்னையே ஏமாற்றும் எண்ணமா? வீரர்களே, இவர்களை கொண்டு சிறையில் அடையுங்கள். அழகி சசியை கண்டுபிடிக்க பூலோக வாசிகளின் மீது அட்டூழியங்களை ஆரம்பியுங்கள். அசுரர்களே, ஆரம்பியுங்கள். நடக்க கூடாதது நடந்து விட்டது அசுர ராஜா. நடக்க கூடாதது நடந்து விட்டது. நடக்க கூடாதது நடந்து விட்டது அசுர ராஜா. நானே சகலமும், மூன்று லோகத்தின் சுவாமி, சொர்க்காதிபதியான தாரகாசூரனின் எண்ணம் இல்லாமல் இந்த சராசரத்தில் நடக்க கூடாதது எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி வந்து புலம்புகிறீர்கள்? இந்த அபசகுணமான குரலை பூலோகத்திலே விட்டு விடுங்கள். மன்னியுங்கள் அசுர ராஜா, மன்னியுங்கள், மன்னித்து விடுங்கள். மூர்க்கா, மடையனே, உனக்கு தெரியாதா? அசுர இனத்தில் மன்னிப்பு என்ற சொல்லே கிடையாது. சொர்க்காதிபதி தாரகாசூரன் தவறு செய்தவர்களை என்றும் மன்னிக்க மாட்டான். மரண தண்டனை தான் அளிப்பான். அசுர குருவான சுக்ராச்சாரி தங்களின் ஆணையை கேட்டும் எங்களை மதிக்க மறுத்துவிட்டார். அசுரகுரு சுக்ராச்சாரி எப்பொழுதும் நமக்கு மரியாதை தருபவர், மரியாதை தருபவர். அசுர குரு அல்ல, அவர் அசுர எதிரி. என்ன கூறுகிறாய்? அசுரகுரு சுக்லாச்சாரி அசுரமாதா திதியின் முன்னிலையில் அநேக அசுரர்களை தன் சக்தியை கொண்டு அழித்து விட்டார். இருக்காது, அப்படி இருக்காது. அசுர குரு சுக்கராச்சாரியார் இப்பொழுது தங்களை அழிக்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இருக்காது, 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 இருக்கவே இருக்காது. அசுரகுரு சுக்ராச்சாரி அசுரர்களின் எதிரியாக ஒரு நாளும் இருக்க முடியாது. நீங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் அந்த துஷ்ட தெய்வங்களோடு ஒன்றாக இணைந்து சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள். நீங்கள் அனைவரும். நாங்கள் கூட முதலில் நம்பவில்லை மகாபலி. பிறகு நாங்களே ஆசிரமத்திற்கு சென்று பார்த்தோம். அசுரர்களை அந்த சுக்லாச்சாரி எங்கள் கண் முன்னாலே அழிப்பதை பார்த்தோம். அசுர சேனாதிபதி பயாசூரன் எங்கே? கீழே இருப்பவர்களை காப்பாற்றிவிட்டு சீக்கிரமே உங்கள் முன்பு வந்து நிற்பார். இது மட்டும் உண்மை இல்லாமல் சூழ்ச்சியாக இருந்தால் நான் உனக்கு தரப்போகும் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அதன் பிறகு இது தவறை யாரும் செய்ய மாட்டார்கள். இப்பொழுது பிழைத்து போ, இங்கிருந்து பிழைத்து போ. நாராயண நாராயண, ஜெய் ஸ்ரீ மகா கணேசாய நம. வாருங்கள் நாரதரே. நாரதா, உங்களுக்கு என் முன் வந்து நிற்க பயமாக இல்லை? நாராயண நாராயண, நான் எதற்காக பயப்பட வேண்டும்? தங்களுக்கா இல்லை தங்களது கோபத்திற்கா? இரண்டிற்குமே நாரதரே, இரண்டிற்குமே. நாராயண நாராயண. அசுர அரசே, தாங்கள் செய்யும் தீய செயல்கள் தங்களது அழிவிற்கு வழிவகுக்கும் என்று தங்களுக்கு தெரியவில்லை. எவன் ஒருவன் அழிவிற்கு காரணமாகி நிற்கிறானோ அவனை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? உங்கள் கோபத்திற்கும் எதற்கு நான் பயப்பட வேண்டும்? உங்கள் அழிவுக்கு வழிவகுத்ததே அதுதானே. நாராயண நாராயண. நாரதரே, தங்களின் சாதுரியத்தை என்னிடம் காண்பித்து என்னை திகைக்க வைக்க முடியும் என்று எண்ணி விடாதீர்கள். எனக்கு உங்கள் சுபாவத்தை பற்றி மிகவும் நன்றாகவே தெரியும். நீர் தெய்வங்களின் நண்பன். ரிஷிகளோடு சேர்ந்து சேர்ந்து அசுரர்களுக்கு பரம எதிரியாகி விட்டாய். என் அனுமதியின்றி சொர்க்க லோகத்திற்குள் வரும் தைரியம் எப்படி வந்தது நாரதரே? நாராயண நாராயண, தாங்கள் தான் அதற்கும் காரணம் அசுர அரசே. சூழ்ச்சிக்காக வரவில்லை, அன்பின் காரணமாக வந்துள்ளேன். அர்த்தம்?
அர்த்தம் இதே சொர்க்கலோகத்தில் நான் தேவகுரு பிரகஸ்பதியிடம் சீடனாக இருந்தேன். அதனால் நான் இங்கு வந்து போவது எனது கடமை அல்ல, தர்மம். ஆனால் நாரதரே, இப்பொழுது சொர்க்கம் தேவர்களுடையது அல்ல, அசுரர்களுக்கு சொந்தமாகிவிட்டது. இப்பொழுது தாங்கள் எந்த தர்மத்தை கடைபிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லையே. நாராயண நாராயண. அசுர அரசே, எந்த ஒரு உயிருக்கு ஆபத்து என்றாலும் அதை முன்கூட்டியே கூறுவதை தவிர நன்மை வேறு எதுவும் இல்லை. யார் உயிரை காப்பாற்றுவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? இப்பொழுது யார் உயிரை? நாராயண நாராயண. துர்பாகியமாக அந்த உயிரின் முன்னேதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாரதா, நீர் இப்பொழுது என்னதான் கூற வருகிறீர்? அமைதி, அமைதி காருங்கள் அசுர அரசே. உங்களது இந்த கோபம் தான் உங்கள் சர்வநாசத்திற்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு சர்வநாசமா? சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு சர்வநாசமா? மடையனா தாங்கள்? நானே மற்றவர்கள் அனைவரையும் சர்வநாசம் செய்வதற்காக பிறந்தவன். இந்த சராசரத்தை சர்வநாசம் செய்ய போகிறவன். உங்கள் சாதுரியமான பேச்சை இதோடு நிறுத்திவிடுங்கள். மரியாதையாக கூறுகிறேன், இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடுங்கள். தாங்கள் இவ்வளவு பேசிய பிறகு இனி நான் ஒரு கணம் இங்கு இருக்க மாட்டேன் தாரகாசுரா. ஏனெனில் நாரதனால் தாரகாசுரனின் அழிவை பார்க்க முடியாது. நாராயண நாராயண. நாரதா, என்னை மிரட்டும் சாகசத்தை மட்டும் தாங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரியாதா? என்னை மிரட்டும் சாகசத்தை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கணத்தில் யமலோகத்திற்கு செல்வார்கள். தாங்கள் இவ்வளவு பேசிய பிறகு இனி நான் ஒரு கணம் இங்கு இருக்க மாட்டேன் தாரகாசுரா. ஏனெனில் நாரதனால் தாரகாசுரனின் அழிவை பார்க்க முடியாது. நாராயண நாராயண. நாரதா, என்னை மிரட்டும் சாகசத்தை மட்டும் தாங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரியாதா? என்னை மிரட்டும் சாகசத்தை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கணத்தில் யமலோகத்திற்கு செல்வார்கள். நாராயண நாராயண. எனக்கு யமலோகத்திற்கும் பயமில்லை தாரகாசுரா. தாங்கள் பிழைப்பதற்கு நான் வழி கூறினேன். விரும்பினால் கேளுங்கள், இல்லை என்றால் விடுங்கள். எனக்கு எதற்கு வீண் நாரதரே? என்னிடம் எதையோ மறைக்கிறீர்கள். நாராயண நாராயண. தாரகாசுரா, நாராயண நாராயண. அசுர அரசே தாரகாசுரா, நான் ஆச்சரியத்தில் உறைந்து விட்டேன். இந்த சராசரத்தையே தன்னுடைய சக்தியால் ஆட்டி படைக்கும் அசுர அரசன் தாரகாசுரன் தனது மரணத்தை பற்றி கேட்கவே இவ்வளவு பயப்படுகிறானே. நாராயண நாராயண. தாரகாசுரா, உன்னுடைய சர்வநாசத்தை ஏற்படுத்தும் சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான். என்ன கூறினீர்கள்? உண்மையா? தாங்கள் கூறியது உண்மையா? தாங்கள் கூறியது இருக்காது, இருக்காது. இது நடக்க முடியாது நாரதரே. நாரதனின் வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு வாக்கும் உண்மை மட்டும்தான். எப்பொழுது சிவபுத்திரன் ஜென்மம் எடுத்தானோ அப்பொழுதே உன்னுடைய அழிவும் உதயமாகிவிட்டது. விரைவாக இந்த சொர்க்கலோகத்தை விட்டுவிட்டு பாதாளத்தில் இருக்கும் இருளுக்குள் சென்றுவிடு. நாராயண நாராயண. அசுரர்களே, விரைந்து கைலாயத்திற்கு சென்று அந்த சிவபுத்திரனை அழித்து விட்டு வாருங்கள். இல்லை என்றால் சிவபார்வதியின் சக்தியை தடுக்க முடியாமல் போய்விடும். சிவபுத்திரன் கிடைத்தால் அவனை இங்கே கொண்டு வாருங்கள். செல்லுங்கள், சீக்கிரம் செல்லுங்கள், சீக்கிரம் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. பிறந்து விட்டானா? பிறந்து விட்டானா? பிறந்து விட்டானா? பிறந்து விட்டானா? பிறந்து விட்டானா? பிறந்து விட்டானா?